Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 2025 ல ரிலீஸ் ஆன ஒஸ்டான மூவிஸ். அதாவது நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 ல ஏகப்பட்ட மூவிஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு. அதுல ஒரு சில படங்கள் நல்லா இருந்தது, பட் ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நம்பி அந்த படத்தை போய் பார்த்திருப்போம். பட் அந்த படம் நம்மள விருப்பதா ஏத்திருக்குமே தவிர நல்லா இருந்திருக்காது. நல்லா இருக்கு நல்லா இல்லன்றதை விட நம்மள டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண ஒரு 10 படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நான் பார்த்து எனக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு லிஸ்ட் தான். சோ அதனால நீங்க இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்ன மாதிரியே உங்களுக்குமே கண்டிப்பா ஒரு லிஸ்ட்ன்றது இருக்கும். சோ அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, அதுதான் முக்கியமே. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லலாம். நம்ம இப்போ ஓவர் அவசியம் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க மால்டோ வை. இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது என்ன படம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரை சொல்லிக்கிறேன். 10th பிளேஸில் இருக்கிற மூவி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு சில விஷயங்கள் அந்த படத்தில் நல்லா இல்லை அப்படின்னாலுமே ஓவராலாக அந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய படத்தெல்லாம் ஓரளவுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே இது போதுண்டா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரியான படங்கள் தான் அடுத்தடுத்து வரும். ஸோ டாப் 10ல இருந்து 1 வரைக்கும் படிப்படியாக அந்த ஒஸ்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கக்கூடிய மூவி என்னன்னா குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புன்றது பயங்கரமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா படத்துக்குமே எதிர்பார்ப்பு பயங்கரமா தான் இருந்திருக்கும். அதுலயே கொஞ்சம் டாப்ல இருந்த மூவினா இந்த மூவியை சொல்லலாம். ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரியுமே இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த படம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இந்த படத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு புரியாது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபிக்ஷனல் ஸ்டோரியில எடுத்துட்டு வந்து நாங்கள் இந்த கதைக்குள்ள சேர்க்க போறோம்டா அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. பட் அது மக்கள் கூட கனெக்ட் ஆச்சா, எஸ்பெஷலி என் கூட கனெக்ட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, தன்னுடைய பையனுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாற்ற துடிக்கும் ஒரு அப்பாவோட கதை தான் இது. அந்த அப்பாவோட கதாபாத்திரத்துல தான் நம்ம தலை நடிச்சிருப்பாரு. அண்ட் இவருடைய பேக் ஸ்டோரி இந்த கதையில என்னன்னா, இவர் ஒரு கேங்ஸ்டர். அந்த ரோலை இவருக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்திருப்பாங்க. அண்ட் நம்ம தலையை பத்தி சொல்லவே தேவையில்ல, அவருமே பக்காவா இருந்திருப்பாரு. பட் அவரை மட்டும் நீங்க இந்த படத்துல இருந்து தூக்கிட்டீங்கன்னா வேற எந்த கேரக்டருமே அந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஞாபகமே வர மாட்டாங்க. ஸோ முழுக்க முழுக்க நம்ம தலையை ரசிக்கிறதுக்காக மட்டும் இந்த படத்தை பார்க்கலாமே தவிர அதை தவிர்த்து ஓவரால் இந்த படம் நல்லா இருக்கு அதனால பார்க்கலாம்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எங்கேயே இருக்கும், இவங்களோட ஸ்கிரீன் பிளே எங்கேயே இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது டேய் கதையை விட்டுட்டு என்னடா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஏகே பெரிய ஆள் தான், இந்த படத்துல ஒரு பெரிய டான் தான், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பில்டப் பண்ண மாடா. ஏன்னா நீங்க இந்த படத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பில்டப்பா தாங்க இருக்கும். சலார் KGF அளவுக்கு இந்த படத்துலையுமே பில்டப் இருக்கும். அண்ட் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது டேய் நீ வில்லன்டா, அவருக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒஸ்ட் படத்துலேயே இது கொஞ்சம் பெஸ்ட் படம். அதுக்கு காரணம் நம்ம தலை தான். இதை ஃபாலோ பண்ணி 9th பிளேஸ்ல பார்க்க போற மூவி என்னன்னா இட்லி கடை. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு நார்மல் வில்லேஜில் இருக்கக்கூடிய பையன் நம்மளுமே வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டு நல்லா சம்பாரிச்சு கார் பாங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அண்ட் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சு பயங்கரமா செட்டில் ஆகிறான். எந்த அளவுக்குனா ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட ஓனர் இருப்பான் இல்லையா, அவனுடைய பொண்ணியே இவனுக்கு தருவாங்க. ஸோ அப்பனா இவன் எந்த அளவுக்கு உயர்ந்திருப்பான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சமயத்தில் இவங்க 2 பேருக்கும் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாள், அதாவது மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க அப்பா பத்தின இறந்து போயிறாரு. அதாவது நம்ம தனுஷோட அப்பா இறந்து போயிறாரு. ஸோ அதனால இவருமே வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வில்லேஜுக்கு வந்துறாரு இந்த இதெல்லாம் பண்றதுக்கு. பட் அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம தனுஷுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அப்பா அம்மாவோட கடைசி காலகட்டத்தில் நம்ம அவங்க கூட இல்லாமல் போயிட்டுமே, ஸோ அதனால நம்ம அவங்க நடத்திட்டு வந்த இட்லி கடையை எடுத்து நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தோணுது. பட் அங்கே மேரேஜுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட் இவரு மேரேஜுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்காரு. இதனால காண்டான அந்த பொண்ணோட தம்பி நம்ம அருண் விஜய் இருக்காரு இல்லையா, அவருக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நம்ம தனுஷை தவிர இது எல்லாருக்குமே அந்த கேரக்டரை நல்லா கொடுத்துருப்பாங்க. பட் தனுஷ் அவர்களோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் தான் எந்த நேரத்தில் என்ன யோசிப்பான்றதே நம்மளால கணிக்க முடியாது. மற்றவங்களை பத்தி எந்த கவலையும் படாம தலைவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணிட்டு போயினே இருப்பாரு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், எனக்கு எங்க ஊர் தான் முக்கியம், எங்க அப்பாவோட இட்லி கடை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவரை பத்தி மட்டும் யோசிக்கிறாரே தவிர அந்த பொண்ணு பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டாரு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி குழப்பமா தான் போகும், என்ன பண்றாங்கன்னே புரியாது நமக்கு ஒரு சில இடத்துலலாம். ஸோ அதனால இதுவுமே ரொம்ப ஆவரேஜ் மூவி தான், நல்ல படம்லாம் சொல்ல முடியாது. இதை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து 8th பிளேஸ்ல பார்க்க போறது டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம சந்தானம் அவர்கள் ஒரு மூவி ரிவ்யூ பண்ற
ரிவ்யூவர். இந்த சமயத்துல படங்களை ரிவ்யூ பண்ற எல்லாரையுமே ஒரு இயக்குனர் போட்டு தள்ளிட்டு வராரு. சோ அப்படிதான் இங்க நம்ம சந்தானம் அவர்களையும் அவங்களுடைய ஃபேமிலியுமே போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அவங்கள போட்டு தள்ளுறதுக்கும் ஸ்கெட்ச் போட்டுறாரு. அந்த ஸ்கெட்ச்ல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, நம்ம சந்தானம் அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலியை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி கேட்கும் போதே இது ஒரு ஸ்பூஃப் மூவிடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒன்லைன் மட்டும் இல்ல, இந்த படத்துக்குள்ளேயுமே நிறைய படங்களை ஸ்பூஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது தமிழ் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்மள தியேட்டர்ல உட்கார வச்சு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே வெறுப்பேத்தி இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்குமே. சரி, இந்த படத்துல நம்ம சந்தானம் அவர்கள் இருக்காங்க, சந்தானம் இருந்தாலே காமெடி சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு நினைச்சு பார்த்தா அந்த காமெடியுமே பெருசா இல்லைங்க. ஒரு சில இடங்கள்ல நம்மள சிரிக்க வைப்பாங்களே தவிர ஓவராலா பார்க்கும்போது இதுவுமே ஒரு ஒஸ்ட் படமாக தான் தெரிகிறது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக மட்டும் தான் நான் இதை 7th பிளேஸ்ல போட்டுருக்கேன். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பிளேஸ்ல பார்க்க போறது ரெட்ரோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி தான் லவ் லாஃப்டர் வார். இதுதான் படத்தோட கதை. இது கொஞ்சம் பெரிய மூவின்றதுனால இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியுமே பெருசா தான் இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த படம் நல்லா தான் இருந்திருக்கும். அவங்க ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லணும்னு நினைச்சிருந்தா, பட் இந்த படத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் போகும். ஒரு படம் சூப்பரா இருந்தாலே அந்த படத்தை நம்ம 2 மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேல. இதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே நம்ம சூர்யா அவர்களை மட்டும் இந்த படத்துல இருந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துல பெருசா எதுவுமே இருக்காது. ஒரு லவ் படம், பூஜா ஹெக்டே வேறதுல இருக்காங்க, சோ லவ்ல மாசா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும்டா அப்படின்னு சொல்லி படத்தை போய் பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பெருசா ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போவாங்க. பட் அதன் பிறகு அந்த கேரக்டர் எங்க போச்சு, என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒர்க் என்னன்றதே தெரியாது. ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே தான் இருக்கும். பட் எங்க பிரச்சனைனா இந்த படத்தோட டூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. சம்பந்தமே இல்லாம நிறைய கேரக்டர் சொல்ல வருவானுங்க. இவன் எதுக்குடா இப்ப தேவலாம இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு இந்த படத்தை ஒரு 2 மணி நேரம் 2:20 நிமிஷத்துக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இது ஒரு 3 மணி நேரம் படம்ன்றதுனால அந்த அளவுக்கு உட்காந்து பார்க்க முடியல, அதுதான் உண்மை. இதை தொடர்ந்து பிளேஸ்ல பார்க்க போறது டூட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதே ஆஃபீஸ்ல தான் இவருடைய மாமா பொண்ணான நம்ம மமிதாவும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த மமிதாவோட அப்பா யாருன்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியன். ஒரு கட்டத்தில் நம்ம பிரதீப்புக்கு பிரேக்கப் ஆயிடும். அந்த நேரத்தில் மமிதா இவருக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. பட் அந்த நேரத்தில் தலைவன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இதனால வருத்தம் அடைந்த நம்ம மமிதா அங்கிருந்து கிளம்பி படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிடுறாங்க. பட் அவன் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம பிரதீப்புக்கு தெரிய வருது நம்மளுக்குமே அவன் மேல லவ் இருக்குன்றது. இந்த விஷயத்தை டைரக்டா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவங்க மாமா கிட்டே போய் சொல்லிடுறாரு. அவங்க மாமாவும் ஓகே மாப்பிள்ள, எனக்கு சந்தோஷம் தான், பொண்ணு எப்போ நம்ம ஊருக்கு வராலோ அப்பயே மேரேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ மேரேஜுக்கான வேலைலாம் இங்கே பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. பட் மேரேஜுக்கு வந்த மமிதா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம பிரதீப் அவர்கள்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அப்பா பயங்கரமான பொலிட்டிஷியன், அவர்கிட்ட டேரக்டாக சொல்ல முடியாது இல்லையா, ஸோ அதனால இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் பிறகு நம்ம பிரதீப் அவர்கள் என்ன முடிவு பண்ணாரு, அவங்க அப்பா கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க அப்பா இந்த விஷயத்தை கேட்டு என்ன ரியாக்ட் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை நான் 6th பிளேஸ்ல போட்டதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு சில நல்ல விஷயங்களை அப்படியே போற போக்குல இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதனால மட்டும் தான் இந்த படத்தை 6th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அதை தவிர்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஒஸ்ட் மூவி தான். இந்த படத்தோட பிளஸும் பிரதீப் ரங்கநாதன் தான், இந்த படத்தோட மைனஸும் அவர் தான். இந்த படத்தை எங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தாலுமே இவருடைய ஃபேஸ் தான் இருக்கும். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, அதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்குன்னு எல்லா இடத்துலயுமே இவரா வருவாரு. அதுலயும் முக்கியமா இவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கு பாருங்க, அச்சோ அதெல்லாம் அல்டிமேட்டா. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகி, அவரை மாதிரி ஒரு தியாகி நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது சரிடாப்பா, அதுக்காக அவருக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்துடலாம், எங்களை விடுங்கடான்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு மனுஷன் எக்ஸ்பிரஷனை காமிக்கலாம், அவருடைய ஸ்டைலை காமிக்கலாம், வானான்ல. பட் அதுக்குன்னு எல்லாத்துக்குமே வாட காமிப்பீங்க. இவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு ஓகே, இவர் பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள்லாம் எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லாவே இருக்கும். பட் மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை ஃபாலோ பண்ணி நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போறது மாமன். இந்த படத்தோட டைட்டில பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா தம்பி இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாசம். அக்காவுக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷங்களுக்கு மேல ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. பட் 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை மேல நம்ம ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய பாசம். அண்ட் அக்காவோட வீட்டுக்காரர் மாமாவுக்கும் மச்சாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாச போராட்டம் அப்படின்னு ஒரு பாச போராட்டம் நிறைந்த திரைப்படமாக தான் இது இருக்கும். ஸோ இந்த பாச போராட்டம்லாம் நம்ம சூர்யா அவர்களோட மேரேஜுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாறுது, இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட பிளாட். இந்த படம் ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் இருப்பானுங்க. ஒரு எமோஷனல் சீன் வருதா, அதுக்கப்புறம் அழுகுறானுங்களா, அது பேஸ் பண்ணி ஒரு எமோஷனல் டைலாக் வரும். இது யாருக்காச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு நடந்தா பரவாயில்ல, பட் எல்லா கேரக்டர்ஸுக்குமே இது செகண்ட் ஹாஃப்ல நடக்கும். எந்த அளவுக்கு இந்த படத்தை எமோஷனலா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அது என்னதான் இந்த படத்துக்கு செட் ஆகல அப்படின்னா கூட வலுக்கட்டாயமா அதை வச்சிருப்பாங்க. குறிப்பா நம்ம ராஜ்கிரண் சார் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வலுக்கட்டாயமா திணிச்சா மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அவர் வருவாரு, ஒரு மெசேஜ் சொல்லுவாரு, போவாரு, அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சின்ன பையனோட கேரக்டருமே. மாமா மேல பாசம் இருக்கலாம், பட் அதுக்கு நீ இப்படியாடா. ஒரு கட்டத்தில் நம்ம சூரி அவருடைய ஒய்ஃப் அண்ட் அவருடைய அக்கா இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும். பட் கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா திருந்திடுவாங்க. அதுலயும் அவங்க அக்கா தான் ரொம்ப நேரமா சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. பட் கிளைமேக்ஸ்ல எப்படி திருந்தினானே தெரியல. பர்ஃபார்மன்ஸ் வைஸா எல்லாருமே சூப்பரா தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கதை, அந்த கதைக்கு கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்ட கேரக்டர் தான் சரியா செட் ஆகல. இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, இவனுக்கு இவன் மாமா மேல பயங்கரமான ஒரு பாசம்ன்றது இருக்கும். பட் அதுக்கு நீ என்ன பண்ணுவானா, நம்ம சூரிக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் அப்ப நான் எங்க மாமா கூட தானே தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அடைப்பிடிப்பான். அந்த சீன்லாம் பார்க்கும்போது அருமைடா ஆத்தான்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி வீர தீர சூரன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, மதுரையில ஒரு பெரிய டான் இருக்காங்க. அந்த டானுக்கு ஒரு பையன் இருக்கான். அதே ஊர்ல எஸ்பியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய இடங்கள்ல கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கு, முன்பகை விரோதம்லாம் இருந்திருக்கு. அதை தீர்த்துக்கிற விதமா நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைக்குது. அதாவது இந்த அப்பா பையன் ரெண்டு பேரும் நம்ம எஸ்ஜே சூர்யா நைட்டுக்குள்ள என்கவுண்டர்ல போட்டு தரலாம், அப்படி இல்லைன்னா காலையில அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க, இவரு அவங்கள போட்டு தரணும் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ இப்போ இந்த அப்பா பையன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வேலை செஞ்ச காளி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. அவரு தான் நம்ம சியான் விக்ரம். அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. பட் அவரு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அடிதடி சண்டைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துடுவாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல பரவாயில்ல நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவும் ஒத்துக்கிறாரு. பட் அப்படி அவர் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் அவருக்கே ஒரு ட்விஸ்ட். அதாவது இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்பா பையன் எஸ்பி, இவங்க 3 பேரும் நம்ம சியான் விக்ரம் அவர்களோட ஃபேமிலியை வச்சுக்கிட்டு அவரை மிரட்டுவாங்க. நான் சொல்றதை கேட்கறியா இல்ல உங்க ஃபேமிலியை போட்டு தலவா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மிரட்டுவாங்க. ஸோ இதுக்குள்ள இருந்து நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தப்பிச்சாரா இல்லையா, இவங்க 3 பேரையும் அவர் எப்படி சமாளிச்சாரு அப்படின்றதான் இந்த படத்தோட பிளாட். நிஜமாவே இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும், பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கும். பட் எங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு சில கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி என்னன்றதே நமக்கு தெரியாது. டக்கு டக்குன்னு வருவானுங்க போவானுங்க, ஏன் வரான் எதுக்கு வரானே தெரியாது. நாங்க இதை பேஸ் பண்ணி இன்னொரு படம் எடுக்க போறோம், அதுல இதுக்கான ஆன்சர்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்துல அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல. மேபி இதோட பார்ட் 2 பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர்லாம் நமக்கு அந்த படத்துல கிடைக்கலாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்லாம் ரொம்ப நீட்டா போகுது, அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரியான தாட்டு தான் இருக்கு. ஏன்னா எவ்வளவு நேரம் போகும் ஒரு ஃபைட், இதுன்னு வச்சு இழுக்கிறாங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு இருக்கு. ஸோ அதனாலே என்னவோ தெரியல, இந்த படம் ரொம்ப நேரமா போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இந்த படத்தையும் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கிட்ட கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. நிறைய இடங்கள்ல இந்த படம் லாக் ஆகுது, ஸ்லோவா போகுதுன்றது இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா இந்த படத்தோட டியூரேஷன் அப்படி. அண்ட் இந்த படத்தை எடுக்கும் போதே பார்ட் 2 எடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால பார்ட் 1 பார்க்கும்போது தான் இதுல நமக்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கான ஆன்சர்லாம் அதுல நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த படத்தை நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த படத்தை நம்ம புரியாம தான் பார்த்தாகணும். இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸ்ல இருக்கிறது விடாமுயற்சி. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே பயங்கரமா எதிர்பார்த்த ஒரு படம்னா அது இதுதான். பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை, பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட். இந்த படத்தோட ஒன்லைனை ஒரே லைன்ல சொல்லணும்னா, தன்னுடைய மனைவிக்காக போராடும் ஒரு பாசக்கார கணவரோட கதை தான் இது. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையுமே என்னன்னா, அந்த படத்தோட டூரேஷன் தான். ஆக்சுவலா அந்த படத்தோட டூரேஷன் 2.5 மணி நேரம். பட் 2.5 மணி நேரத்துக்கான ஸ்டோரி இந்த படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அண்ட் அதே மாதிரி நம்ம தலை என்ட்ரி ஆகும் போதே ஒரு மாசான வெல்கம் இருக்குண்டா அவருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப சட்டிலாக தான் கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துலையுமே பெருசாக மாசான சீன்ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணுற சீன்ஸோ இருக்காது. கடைசியாக கிளைமேக்ஸில் தான் ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த சீன்ஸுமே இருக்காது பெருசாக. 2.5 மணி நேரத்துக்கு தலையை மாசா காமிச்சிருந்தா கூட பரவாயில்லடா, அதுவுமே இல்லாமல் 2.5 மணி நேரத்துக்கு உட்கார வச்சு படம் பார்க்க வச்சிங்க இல்லையா, அருமைடா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேசந்தே பேசின்னு இருக்காங்க. அண்ட் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் இந்த படத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அண்ட் ரெஜினா அந்த 2 கேரக்டர்ஸையும் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த 2 கேரக்டருக்கும் கொடுக்கப்பட்ட பேக் ஸ்டோரி நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. அந்த பேக் ஸ்டோரியை பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குன்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் நமக்கு எழும்புது. ஸோ முழுக்க இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் கரெக்டாக அமையல. ஸோ அதனாலே என்னவோ தெரியல, இந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால இந்த படம் இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸ்ல இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நம்ம 2nd பிளேஸ்ல பார்க்க போறது கூலி. தக் லைஃப் அளவுக்கு ஒரு மொக்க படத்தை எடுக்க முடியுமா, அந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா நாங்கள் எடுப்போம்டா அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த கூலி படம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, தன்னுடைய நண்பனை கில் பண்ணவனை தேடி கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த படத்தோட பிளாட். பட் அந்த பிளாட்டை சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல ஒரு சில கேமியோஸ்லாம் வரும், ஒரு சில கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் வரக்கூடிய இடம் பவர்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா பவர்ஃபுல்லாவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம உபேந்திரா கேரக்டரே எடுத்துக்கோங்களேன். அவர் வரக்கூடிய சீன்ஸ்ல யாரு வந்தாலுமே அது அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சீன் உபேந்திரா வரதுனால அந்த சீன் அதிகமாகவும் ஆகல கம்மியாகவும் ஆகல. இன்ஃபேக்ட் இவ்வளவு நாளா இவர் எங்கடா போனாரு, திடீர்னு இப்போ வராரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் வந்தது. அதே மாதிரி தான் கடைசியா வரக்கூடிய நம்ம அமீர் கானுமே, சரி நம்ம தலையும் வரான் பெருசா ஏதோ ஒன்று பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து பீடி பூச்சின்னு இருப்பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எப்பா சாமி இதுக்கு நீங்க இந்த படத்துல கொண்டு வராமையா இருந்திருக்கலாமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். பட் ஓவராலா ஒரு படமா பார்க்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த படம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபைனலா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேற என்ன, தக் லைஃப் தான். இந்த தக் லைஃப் படத்தை பத்தி நம்ம சேனல்லே ஒரு ரோஸ்ட் வீடியோன்றதை போட்டுருக்கோம். டைம் இருந்தா அந்த வீடியோவுமே செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 2 பெரிய கேங்ஸ்டர் டீம் இருக்கு. அதுல ஒரு டீமோட லீடர் தான் நம்ம கமல் அவர்கள். இந்த 2 டீமை சேர்ந்தவங்களும் ஒரு மீட்டிங்கை போட்டு நம்ம சமாதானமாகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பட் அப்ப அந்த எதிர் டீமை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவானுங்க. ஸோ போலீஸ்காரங்களும் இவங்க மீட்டிங் போட்ட இடத்த சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்ல பேப்பர் போட்டு கொண்டு இருக்கும் நம்ம சிம்புவோட அப்பா இறந்து போயிடுறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்புவோட பேரு அமரன் அண்ட் சந்திரா அப்படின்ற
அப்படின்றது அவங்க தங்கச்சி நேம். இந்த ஷூட் அவுட் நடக்கும்போது நம்ம சிம்பு ரொம்பவே சின்ன பையனா தானே இருப்பாரு. ஸோ அவரை வச்சு தான் நம்ம கமல் அவர்களே அங்கிருந்து தப்பிச்சிருப்பாரு. தப்பிச்சு போனது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பையனால தான் உயிரோட இருந்தோம், ஸோ இவனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூடயே வச்சு வளர்க்குறாரு நம்ம கமல் அவர்கள். பட் அந்த ஷூட் அவுட்ல நம்ம சிம்புவோட தங்கச்சி காணாம போயிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம சிம்பு வந்துட்டு கமல் கிட்ட சொல்லுவாரு. தம்பி நீ கவலைப்படாத, நான் உன் தங்கச்சியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இவருமே ப்ராமிஸ் பண்றாரு. சரி, ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தலைவன் எங்க போயிட்டு அந்த குழந்தையை தேடுவாருன்னா ஒரு ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துல போய் தேடுவாரு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தேடினதே தப்பு, மற்ற இடத்தெல்லாம் தேடிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். பட் இங்க வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு போயிட்டு கேட்பாரு, ஏமா உன் பேர் சந்திராவா? இல்லைங்க என் பேர் இந்திரா அப்படின்னு த்ரிஷா சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா, சரி ஓகேம்மா, நான் தேடி வந்த பொண்ணு நீ இல்லை அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா? பட் அதுக்கு பதில் பரவாயில்ல, சந்திரா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்திரா கிடைச்சிய அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த விஷயம் நம்ம சிம்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தெரிய வரும். சரி, இதை கேட்டு டென்ஷன் ஆவார்னு பார்த்தா அதுக்கு பதில் அவரு ஒரு வேற காரணத்தை சொல்லுவாரு. அதெல்லாம் நீங்க படத்துல போய் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த லிஸ்ட் முழுக்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு லிஸ்ட் தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் எல்லாருக்குமே ஒரு லிஸ்ட்ன்றது இருக்கும். அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே ரைட்டு, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும். மால்ட்டு பாய், போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.